துஆவை ஆதரவு வைத்து இன்று வாசிக்கப்பட்ட ஹதீசுகளில் பல்வேறு பாகங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தின் கீழே நிறைய ஹதீசுகளை ஜகாத்தினுடைய பாடத்தினுடைய தொடரிலும் ஹஜ்ஜின் பாடம் உம்ராவின் பாடம் என்று அடுத்தடுத்து ஒரு நீண்ட தொடரை கொண்டு தருகிறார்கள். மனித வாழ்க்கையில் அவன் உடலால் சில கடமைகள் பட்டிருக்கிறான், உள்ளங்களாலும் கடமைப்பட்டிருக்கிறான், அவனுக்கு கிடைக்கப்பெறுகிற பொருளாலும் கடமை பெற்றிருக்கிறான். உடல் கடமை செய்யும் பல பேர் பொருளின் கடமை செய்வதில்லை. பொருளின் கடமை செய்கிற பல பேர் உடலின் கடமை செய்வதில்லை. பொருளின் ஹக்கை நிறைவேற்றி உடலின் ஹக்கை நிறைவேற்றுகிற பல பேர் உள்ளத்தை அழகாக வைப்பதில்லை. நான் கொடுக்கிற தர்மமும் ஜக்காத்தும் அது மனம் இருக்க வேண்டும், அந்த மனசும் நல்லதாக இருக்க வேண்டும். நான் ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறேன் என்றால் என் உள்ளம் அழகாக வேண்டும். இரண்டும் கலந்த ஒரு வணக்கம், பொருளும் உடலும் கலந்த வணக்கம் ஹஜ் உம்ரா. இங்கே அல்லாமா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஜகாத்தின் பாடத்தை அடுத்து ஹஜ்ஜின் பாடத்தை தருவார்கள். அது முழுக்க முழுக்க பொருளால் செய்கிற வணக்கம் ஜகாத், பொருளும் உடலும் இணைந்து செய்கிற வணக்கம் ஹஜ்ஜும் உம்ராவும். இந்த அமல்கள் அத்தனைக்கும் உள்ளமும் ஈடுபாடாக வேண்டும். உள்ளம் ஈடுபாடு இல்லை, உள்ளத்திலே எண்ணங்கள் இல்லை, எண்ணம் இருந்து நல்லதாக இல்லை, ஏதோ காரணங்களுக்காக எண்ணங்கள் மாறி போகிறது, மறைந்து போகிறது என்றால் கிடைக்கப்பெற வேண்டிய லாபங்கள் இல்லாமல் போகிறது. பொதுவாக இந்த உலகம் எப்படி என்ன தெரியுமா உங்களுக்கு? எதை செய்தாலும் ஒரு லாபத்தை எதிர்பார்க்கும் உலகம். லாபம் இல்லாமல் செய்வதில்லை. லாபமே இல்லாத வியாபாரம் செய்து விட்டேன் என்று சில பேர் சொல்வார்கள். அது சும்மா சொல்றது. எங்களை மாதிரி ஆலிம்சாக்களுக்கு சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஹசரத் உங்களுக்கெல்லாம் நாங்க லாபத்தை வைக்கிறதே இல்லைம்பாங்க. நாங்க புரிஞ்சுக்கிறது, லாபத்தை வைக்காமல் யாரும் வியாபாரம் செய்வதில்லை. இதோட இன்னொரு விஷயம், ஒருத்தர் இருக்கிறார், நாங்க போய் வாங்க போனா எல்லாத்துக்கும் கொடுக்கறதோட கொஞ்சம் கூடுதலா வாங்கிக்கிடுவார். அதுல சொல்லிக்கிடுவார், நாங்க அசத்துமார்கிட்ட எல்லாம் லாபம் வைக்கலன்னு கொஞ்சம் கூடுதலா வாங்குவார். அதுக்கு காரணம் கேட்டதுக்கு சொன்னார், அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் ஹலாலாத்தான் இருக்கும். அலிம்சாக்களுடைய பணம் எல்லாம் அதுல ஹராம் கலப்பு இருக்காது. இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, லாபத்தின் எதிர்பார்ப்பு இல்லாது இந்த உலகம் இயங்குவதில்லை. அப்படியானால் உன்னதம் நிறைந்த ஹஜ்ஜும் ஜக்காத்தும் அதன் மிக உயர்வான லாபத்தை நான் அடைவதற்கு என் உள்ளம் அல்லவா அவசியம். உள்ளம் கலங்கமானால், கெட்டுப்போனால், எண்ணம் சீராகாமல் போனால், சரியாகாமல் போனால், எத்தனையோ லட்சங்களை கொடுத்து போன ஹஜ்ஜும், அங்கே மினாவிலே, அரபாத்திலே, முஸ்தலிஃபாவிலே பட்ட சிரமங்கள், தியாகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. பல இலவுகள் விழிக்க வேண்டும், பல பகல்களில் சரியான உணவுகளும் கூட கிடைப்பதில்லை, கொஞ்சம் கூடுதல் வெயில்கள், முகவரி தெரியாத மனிதர்கள், அத்தனைக்கும் பின்னால் நிறைவேறுகிற ஹஜ்ஜி. அதை கல்வை ஊரில் வைத்து விட்டு விடை பெற்றால், அல்லது உள்ளங்களை அங்கே கொண்டு சென்ற பின்னால் எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்து விட்டால். எனவே ஆழமான செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். ஜகாத்தின் பாடத்துக்குள்ளே நிறைய செய்திகளை கொடுக்கிற வாழ்க்கை என்பது அது போன்ற ஒரு வாழ்க்கை இல்லை என்கிறார்கள். ஜகாத்தோடு தர்மத்தையும் இணைத்து எழுதுகிறார்கள். ஜகாத் என்பது கொடுத்தே தீர வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததில் எப்படியும் 100 நான் கொடுக்க வேண்டும், அது கடமை. ஜகாத்துக்கான அளவு இருக்கிறது. அந்த அளவு வருகிற போது அதன் கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். சதகா என்பது எல்லோரும் கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள், வசதியே இல்லாதவர்கள்,
அது மகத்தானது. அது உன் உயிரை காக்கும் என்றார்கள். கெட்ட முசீபத்திலிருந்து தூரமாக்கும் என்றார்கள். தான தர்மங்களால் உன்னை தீண்ட இருக்கிற விஷச்சந்துகளும் தீண்டாது என்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். உன்னை தீண்ட இருக்கிற விஷச்சந்துகள் கூட உன் மீது சாட்டப்பட்டு இருக்கிற தீங்கு, இன்னைக்கு இந்த தீங்கால் நீ பிடிபட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தீங்கில் இருந்து நீ பாதுகாப்பு பெறுகிறாய் என்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் மிகப்பெரியது. தர்மத்துக்கென்று மிகப்பெரிய ஆளுமை சக்தி இருக்கிறது. அது உள்ளத்தையும் உடலையும் பாதுகாக்கிறது. இதற்கெல்லாம் மேலால் நாளைய நமது தலைமுறைகளையும் பாதுகாக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஜகாத்தினுடைய பாடத்தின் பின்னணியில், ஹஜ்ஜின் பாடத்தின் பின்னணியில், இது நேற்றிருந்து துவங்கி நடக்கிறது. இந்த பாடங்கள் ஜனாசாவை முடித்ததற்கு பின்னால் அந்த பாடத்துக்குள்ளே நுழைவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜகாத்துக்குள்ளே ஜகாத்தை எல்லாம் முடிச்சுட்டு தானே ஜனாசாவுக்கு வரணும், அப்படிலாம் இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடம் அமைக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய பொருளுக்குரியது. தொழுகை என்ற கட்டத்துக்குள் ஜகாத்தை சொல்லாமல் அதற்குள் ஜனாசாவை சொல்லி முடிக்கிறார்கள். இங்கே இந்த பாடத்திலே ஒருவர் ஆசைப்பட்டாராம், நம்ம தர்மம் கொடுக்கணும், ரகசியமா தான் கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, ராத்திரில கொடுக்கணும், அந்த ராத்திரி இருட்டா இருக்கணும். மனிதர்களில் இத்தனை பெரிய மாணிக்கங்கள், நான் கொடுக்கும் தர்மம் இன்னொருவருக்கு தெரியக்கூடாது. அதை விட மிக முக்கியம், எங்கட வாங்குறவருக்கு என் முகம் தெரியக்கூடாது. அதை விட மிக முக்கியம், அவர் முகம் எனக்கு தெரியக்கூடாது. அவர் முகம் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்மகிட்ட வாங்கின ஆளு தானே. இன்னைக்கெல்லாம் கொடுத்த பின்னாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கிற மனிதர்கள் வாழும் உலகம். கொடுத்த பின்னாலும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நன்றியோடு இருக்க வேண்டும் என்றார்கள். ஒருவர் உனக்கு கொடுத்தார், உபகாரம் செய்தால் காலத்துக்கும் நீ மறக்க கூடாது. நீ அவருக்கு உபகாரம் செய்தாய், கொடுத்தாய், அப்போதே மறக்க வேண்டும். நம்ம கொடுத்ததை மறந்துடணும், நமக்கு யாராவது கொடுத்தா அதை மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய பாடம்! ஏன் நான் கொடுத்ததை ஞாபகம் வைத்தால் அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இவர் மூலமாக நமக்கு நன்றி கடன் கிடைக்க வேண்டுமே என்று. நான் மறந்துட்டேன்னா அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கணும்? காலத்துக்கு மறக்கக்கூடாது, எங்க போனாலும் ஞாபகம் இருக்கணும். இங்கே நான் சொல்ல வரும் செய்தியில அவர் சொன்னார், ராத்திரியில கொடுப்பேன், இருட்டுல கொடுப்பேன், என் முகம் அவருக்கு தெரியக்கூடாது, அவர் முகம் எனக்கு தெரியக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு இதயம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த இதயத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ராத்திரியிலே ஜக்காத்தை, பணத்தை, தர்ம பொருளை எடுத்து வந்தார். ஜக்காத்தின் பாடத்துக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிற செய்தி. அவர் எடுத்து வந்தார். இருட்டாக இருக்கிறது, முன்னால் வருபவர் தெரியாது, முன்னால் வருபவருக்கு இவர் தெரியாது. அவர் எதையெல்லாம் முகவரிப்படுத்தி வைத்திருந்தாரோ, அடையாளப்படுத்தி இருந்தாரோ அத்தனையும் இருக்கிறது. கரெக்டா வந்தார், ஆள் வருது, கையில கொடுத்துட்டு போயிட்டார். இவர் யாருன்னு அவருக்கு தெரியவில்லை, அவர் யாருன்னு இவருக்கு தெரியவில்லை. அந்த உள்ள கிடங்கு இருக்கிறது பாருங்க, அந்த எண்ணம், அதிலே அழகும் தூய்மையும் இருந்தால் அந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வும் இருப்பான். எந்த எண்ணத்துக்குள்ளே அழகு இருக்குமோ, தூய்மை இருக்குமோ, அந்த எண்ணத்துக்குள்ளே அல்லாஹ் இருப்பான். அதை நிறைவேற்றி தருவதில் அல்லாஹ்வே நமக்கு ஏற்பாடு செய்வான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா. கொடுத்துட்டு வந்துட்டாரு. காலையில ஊரு பூரா இதே பேச்சு தான். ராத்திரி யாரோ காசு கொடுத்தாங்களாம், தர்மம் கொடுத்துட்டாங்களாம். யாருக்குப்பா? ஒரு திருடன் கையில கொடுத்துட்டாங்களாம். தர்மத்தை வாங்கியவர் திருட, அவர் ராத்திரி திருட போறார், இவர் வழியில பார்த்து கையில கொடுத்துட்டு வந்துட்டார். இது ஏதோ எங்கோ போதப்பட்ட பேசப்பட்ட புராணங்கள் அல்ல. அல்லாமா இமாமுல் ஹுமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜகாத்தின் பாடத்தின் கீழே கொண்டு வருகிறார்கள்.
ஒரு செய்தியில் இருக்கிற ஆழமும் அந்த செய்திக்குள்ளே கிடைக்கிற பாடமும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு தருகிற இடத்திற்கு சொந்தக்காரர். ஆழம் இருக்கும், பாடம் இருக்கும். செய்தி ஆழமானது, பாடம் பலமானது. என்ன பாடம்? நீங்களும் நானும் எடுத்து வாழ வேண்டிய பாடம். சதகா திருடனுக்கு கொடுக்கப்பட்டது. அவரு சங்கடம் எல்லாம் படல. செய்தி கூகுன்னு பேசுறாங்க. யாரு கொடுத்தாங்க, எவரு கொடுத்தாங்க, இவரும் உட்கார்ந்து இருக்கிறார். செய்தி பேசப்படுது, அவரும் இருக்கிறார், கண்டுகொள்ளாம இருக்கிறார். நம்மமா ஆட்கள் வந்து அப்படியா நான் தானே கொடுத்தேன்னு வந்துடும், பேச்சு வந்துடும். அவரு தான் மறைச்சுதான் இருக்குன்னு நினைக்கிறார், சொல்லவில்லை. அப்புறம் ராத்திரி யோசிச்சார், சரியா அது தப்பான ஆளுக்கு போயிட்டு இன்னைக்கு ராத்திரி கரெக்டான ஒரு ஆளு கொடுத்துருவோம், இன்னைக்கு கரெக்டான ஒரு ஆளுக்கு கொடுப்போம். தூக்கிட்டு வந்தார். அந்த இரவுகள் பூராமே அது வெளிச்சம் இல்லாத இரவுகளாக அவர் தேர்ந்தெடுத்து கொண்டதாலே இன்றைக்கு இரவும் வருகிறார். வர்ற வழியில இருட்டுக்குள்ளே ஒரு ஆள் கையில கொடுத்துட்டு வந்துட்டார். காலையில ஊரெல்லாம் பேசப்பட்ட செய்தி, ஒரு விபச்சாரிக்கு கொண்டு சதகாவை கொடுத்துட்டாங்களாம். அது ஒரு பெண்மணி. அந்த அம்மா இரவு நேரத்தில் விபச்சாரத்துக்காக இருட்டுல போயிட்டு இருக்கிறார். இவரு இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம சதகா கொடுக்கறதுக்காக இருட்டுல போறார். பாருங்கள், இருட்டில் நடமாடும் இரண்டு ஆன்மா, ஒன்று அல்லாவை தேடிய ஆன்மா, இன்னொன்று இப்லீஸை தேடிய ஆன்மா. அவர் அல்லாவை தேடி போகிறார், தானம் தர வேண்டும், யாருக்கும் தெரியாத இருட்டு உலகத்திலே. அந்த அம்மா வருகிறது, யாரு கண்ணிலும் படாமல் விபச்சாரம் செய்ய வேண்டும். ரெண்டும் ஆன்மாதான். ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளாலும் நாம் அல்லாவை வைப்பதா, அல்லாவுக்கு விருப்பமற்ற ஷைத்தான்களை கொண்டு வருவதா, நாம தான் சிந்திக்க வேண்டும். நல்ல உள்ளம் படைக்க வேண்டும். தீமைகளும் பாவங்களும் நமக்கு வெறுப்புணர்வை தர வேண்டும். எத்தனை காலம் தவறு செய்ய போகிறோம், குற்றம் செய்ய போகிறோம். அல்லாஹ் பார்க்கிறான் என்று தெரிந்தும் அவன் கண்ணை மறைத்து குற்றம் செய்வதற்கு துணிவதா? அவன் இல்லாத உலகம் உண்டா? அவன் இல்லாத இருட்டுண்டா? அவன் இல்லாத வெளிச்சம் உண்டா? அவன் இல்லாத பெட்ரூம் இருக்கிறதா? அவன் கண்ணை தான் மறைத்து நீங்கள் எங்கே எப்படி உங்களை குற்றத்தில் ஆழ்த்த முடியும்? அவன் சொன்னான், ஐனமா தவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே நான் இருக்கிறேன். அவன் இல்லாத இடம் இந்த மண்ணில் உண்டா, விண்ணில் உண்டா, 7 வானத்துக்குள்ளாலும் 7 பூமிக்குள்ளாலும் உண்டா? கலந்த சபா சமாவாத், 7 வானத்தை படைத்தேன் என்றான். முதல் வானமே எங்கிருக்கிறது என்று இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. 7 வானம் படைத்தான். அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த பூமிக்கும் முதல் வானத்துக்கு மத்தியிலே எவ்வளவு தொலை தூரம் என்று கேட்டார். இந்த பூமிக்கும் முதல் வானத்துக்கு மத்தியிலே உள்ள தொலை தூரம். உலகத்தினுடைய வியக்கத்தக்க அறிவை சொந்தமாக்கி கொண்டவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அறிவுக்கு முன்னால் உலகம் வியந்து போனது என்று மாத்திரம் நான் சொல்லவில்லை, உலகம் தோற்று போனது. இந்த பூமிக்கும் வானத்திற்கு மத்தியில் உள்ள தொலைதூரம் 500 ஆண்டு பயணம் செய்யும் தொலைதூரம். எவ்வளவு தொலைதூரம்? 500 ஆண்டுகள். என் பெருமான் எதை சொன்னார்களோ அதுதான் உண்மை. ஏன்? வானத்துக்கும் பூமிக்கு உள்ள தொலை தூரத்தை எல்லாம் நான் கிலோமீட்டர் வச்சு அளக்க என்னால முடியாது. கண்ணுக்கு தெரிவது வானமும் இல்லை. பிளைட்ல போனீங்க வைங்க, இப்ப மேல பாக்குறது கீழே தெரியும், நம்ம அதுக்கு மேல போயிடுவோம். பிளைட்ல நான் பறக்கிற போது மேகத்துக்கு மேல் போகிறேன், கீழே மேகம் இருக்கும். அப்படியானால் அது வானமா? நான் பார்க்கிற இந்த நீல நிறம் அது மேக கூட்டங்கள்.
இந்த வானத்திற்கும் பூமிக்கும் 500 ஆண்டு தொலை தூரம். இது விமான தொலை தூரமா, ராக்கெட்டு தொலை தூரமா, ஒளி தொலை தூரமா? ஒளி தொலை தூரம். ஒரு வினாடிக்கு எத்தனையோ மைல்கள் பறக்கிற தொலை தூரம் தெரியாது நமக்கு. முதல் வானத்திற்கும் இரண்டாவது வானத்திற்கும் மத்தியில் இன்னும் 500 ஆண்டுகள். 7 வானத்தை அடையணும்னா 3500 ஆண்டுகள் பயணிக்க வேண்டும். இதுல இருக்கிற ஆழமான பொருள் குறித்து நான் பேச வரவில்லை. ஆன்மீகமும் விஞ்ஞானமும் இணைந்திருக்கிற செய்தி இது. வானம் எங்கே இருக்கிறது என்று கூட நான் இன்னும் போய் சேர முடிவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றேன், வானத்தில் நின்றேன், கதவை தட்டினேன் என்று சொல்கிற செய்தி இமாம் புகாரி எழுதுவார். வானம் இருக்கிறது என்பதை தாண்டி வானத்திற்கு கதவும் இருக்கிறது என்றார்கள். வானம் இன்னும் வானத்தை கண்டுபிடிச்சிட்டோமாங்கிறது அறிவுலகத்திலே கேள்வியாகவே இருக்கிறது. வானத்தின் கதவுகளை தட்டினேன், செய்தி புகாரி ஷரீஃபில் இருக்குது. இமாம் புகாரி எழுதியதெல்லாம் சத்தியம், உண்மை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மை. நான் போய் வானத்தின் கதவை தட்டினேன் என்றார்கள். அவ்வளவு பெரிய வானத்திற்கு எவ்வளவு பெரிய கதவு இருக்கும்? அந்த சிந்தனைக்குள்ளால் நான் போக விரும்பவில்லை. வானமும் உண்டு, வானத்திற்கு கதவும் உண்டு, 7 வானம் உண்டு என்பது குர்ஆன் ஹதீஸ். இத்தனை பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வானிலும் புவியிலும் அவன் பார்வைப்படாத இடம் உண்டா? அல்லாஹ்வுக்கு மறைச்சு ஏதாவது செயலை செய்திட முடியுமா? என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் பிறக்காததால் எத்தனையோ தவறுகள் பகிரங்கமாக நடக்கிறது, வெளிச்சத்தில் நடக்கிறது, இருட்டில் நடக்கிறது. அவனை விட்டும் நான் தூரமானதால் தானே நடக்கிறது. ஒகுவமாக்கும் ஐனமாக்குந்தும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனேயே இருக்கிறான் என்று சொன்ன குர்ஆனின் வசனம், அதில் நான் காணாமல் போயிருக்கிறேன். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் என்ற வசனத்துக்குள்ளால் நான் காணாமல் போனேன். அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அதையெல்லாம் சிந்திக்காததால் இன்றைக்கு பாவம் நடக்கிறது, குற்றம் நடக்கிறது, தவறுகள் நடக்கிறது. ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்கு துணிகிறார், அநீதி செய்ய துணிகிறார், எல்லை மீறி குற்றங்கள் நாட்டிலே பரவி போகிறது. குற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு சட்டங்கள் போட்டு மாத்திரம் செய்ய முடியாது. குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு கடவுள் நம்பிக்கை பெருகும் போதே முடியும். இறை நம்பிக்கை வளரும் போது நடக்கும். அப்போ 2 ஆன்மா நடமாடுது. ஒண்ணு போய் பாவம் செய்திடணும், விபச்சாரம் செய்யணும்னு போற அந்த அம்மா இருட்டை தேடிதான் போகுது. இவர் இருட்டை தேடிதான் வர்றாரு. யாருக்காவது கொண்டு போய் காசை கொடுத்துடணும். காசு வாங்குறவருக்கு நான் தெரியக்கூடாது, காசு வாங்குறவர் எனக்கு தெரியக்கூடாது. ஒரே நேரத்தில் பரிசுத்தங்களும் அசூசைகளும் வந்தார். ராத்திரி கொடுத்தார், காலையில பேச்சுன்னா விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்டது. கூகுன்னு நடக்கும். ஒரு ஊர்ல நல்லது நடந்தா மறைஞ்சிரும், தப்பான நடந்தா கூகுன்னு ஆயிடும். நல்ல ஞாபகம் வைங்க. நல்லது நாட்டுல எவ்வளவு நடக்குது, அதையெல்லாம் மக்கள் பெருசா பேச மாட்டாங்க. புகார் ஷரீஃபை பத்தி வெளியில ரொம்ப பெருசா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஊரு பூரா அது செய்தியா பரவிடும். பள்ளிவாசல இமாம் 30 வருஷமா இமாம செய்வார். அவரை பற்றி ஊருக்கே தெரியாது. என்னைக்காவது ஒரு மிஸ்டேக் தொழுகை நடந்திருக்கும், அவர் அத்தியாயத்தில் இல்லாம எஞ்சிருவார். ஊரு பூரா எல்லாரும் பேசுவாங்க. சமையல் கேட்டில் உள்ள பொம்பளையிலும் பேசுவாங்க. பேசுவோம் அத்தியாயத்தை விட்டுட்டாராம. அப்ப 90 வருஷமா அத்தியாயத்தை ஓதுனாரு, அப்ப பேசுனீங்களாம். வருஷம் பூரா அத்தியாயத்தை ஓதி இருக்காராமா. இன்னைக்கு தானே அத்தியாயத்தை விட்டாரு. விடப்பட்ட அத்தகையாது தான் பேசப்படுமே தவிர ஓதப்பட்ட அத்தகையாது பேசப்படுவதில்லை. குறைகள் காணும் உலகம் இது. குறைகள் இருந்தால் அதை கூக்குரல் இடும் உலகம் இது. கூவி கூவி அழைத்து சொல்லும் உலகம் இது.
எல்லாரும் பேசுனாங்க. விபச்சாரிக்கு கொடுத்துட்டாங்களாம் தானத்தை, தர்மத்தை. அவர் கண்டுகிடல. 3வது நாள் முடிவு பண்ணார், இன்னைக்கும் போய் கொடுப்போம். யாராவது ஒரு சீதையை வாங்க மாட்டாளா? சீதையை வாங்கணும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு அழகான செய்தி, லா யாக்குலு தஆமக்கும் இல்லா தகி. உங்க வீட்டுல விருந்தாளியாக நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடு, எல்லாத்துக்கும் கொடு. உன் வீட்டு உணவை உண்ணுபவர் அல்லாஹ்வின் அச்சமுள்ளவராக இருக்கட்டுமே என்றார்கள். ஒரு சீதேவி உங்க வீட்டுல வந்து சாப்பிடட்டும். லா யாக்குலு தஆமக்கும் இல்லா தகி. என் அச்சமுள்ளவர், என் ரப்பின் அச்சமுள்ளவர் உங்க வீட்டுல சாப்பிடணும். அது உங்க வீட்டுக்கே பாக்கியம். நல்லவங்களை கூப்பிட்டு விருந்து கொடுப்பதை ரசூல் இப்படி சொல்வார்கள். அவர் நினைக்கிறார், ஒரு சீதேவி கையில தர்மத்தை கொடுத்துட மாட்டோமா? 3வது ராத்திரி வருகிறார். வந்து இருட்டுல ஒருத்தர் வந்தார், முன்னால லேசா கையில கொடுத்துட்டு போயிட்டார். காலையில செய்தி வேற மாதிரி பேசப்பட்டுச்சு. நேற்று ராத்திரி விஷயம் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் கையில தர்மம் கொடுத்துட்டாங்களாம். அந்த ஊர்ல பெரிய மனுஷன், அவர் பெரிய பணக்காரர். அந்த ஊர்லயே அவரை மாதிரி பணக்காரங்க யாரும் இல்லை. அப்படி ஆள் கையில கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த மனுஷனும் வாங்கிட்டார். அதான் பெரிய விஷயம். இதுல அழகான பாடம், எத்தனை கோடி இருந்தாலும் வாண்டோன்னு சொல்ற மனசு வர்றது இல்லை. எத்தனையோ கோடி இருக்கட்டுமே, போதுங்கிற மனசு மனுஷனுக்கு வருமானா வர்றது இல்லை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்றான் தமிழ் பழமொழியில. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம். அந்த மனசு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அரபியில ஒரு பழமொழி உண்டு, அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹா. போதும் என்ற தன்மை மிஃப்தாஹுர் ராஹா, நிம்மதியில் திறவுகோல் என்றார்கள். நிம்மதியா வாழணுமா? கிடைச்சத போதும்னு சொல்லு. கிடைச்சது பத்தல்லையா, அங்க காணாமல் போனது பொருள் மத்தியம் அல்ல, நிம்மதியும் போய்விடும். இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அது போதும், நீ நிம்மதி பெறுகிறாய். இன்னும் பத்தாது, நிம்மதி போகும். அல்லாஹ் நமக்கு போதுங்கிற மனசை தருவானாக. நேரம் அதிகமாகிவிட்டது. 3வது நாள் கொடுக்கப்பட்ட அந்த தர்மம் பெரிய பணக்காரர் வாங்கிட்டு போயிட்டார். சரி, அந்த மனுஷனாவது கொடுக்கும்போது, யார்கிட்ட கொடுக்குற, நான் எப்படிப்பட்ட ஆளு? அவரு பார்த்தாரு, ஏதோ தர்றாரு, இருட்டுல தானே தர்றாரு, வாங்கி இதையும் சேமிப்புல கொண்டு வச்சிருவோம். அவர் ஏற்கனவே சேமிப்பாளர். அவர் வீடே ஒரு வங்கியும் ஒரு பேங்கும், அதனால தூக்கி வச்சிருவோம்னு நினைக்கிறார். கொண்டு போயிட்டார். காலையில எல்லாரும் பேசுற பேச்சு, ஒரு பெரிய பணக்காரர் ஊர்ல, அவருக்கு யாரோ சதகா கொடுத்துட்டு போயிட்டாங்களா ஆண்டு. காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன் உள்ளம் தூய்மையானால், உன் உள்ளம் தூய்மையானால் 1000 தீயவர்களும் தூய்மையாக மாறுவார்கள். உன் உள்ளம் தான் தூய்மை பெற வேண்டும், உன் எண்ணம் தான் தூய்மை பெற வேண்டும். ரொம்ப ரொம்ப தீயவர்களும் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். முதல் நாள் கொடுத்தார் அல்லவா? யாருக்கு கொடுக்கிறார்? திருடனுக்கு கொடுத்தார். அந்த திருடன் அதை வாங்கி விட்டு வீட்டுக்கு போயிட்டான். திருடல்ல, திருட போனவன் திருடல்ல, வீட்டுக்கு போயிட்டான். அவன் போய் உட்கார்ந்து யோசிக்கிறான் யோசிக்கிறான் யோசிக்கிறான், ரூம் போட்டு யோசிக்கிறான், ரொம்ப நேரம் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? இப்படி எனக்கு கொடுக்கும் ஒரு ரப்பு இருக்கும் போது நான் ஏன் தவறான வழியில் என் இரணத்தை தேட வேண்டும்? இத தூய இதயம். நான் கொடுப்பது வாங்குபவர் யார் என்று எனக்கு தெரியக்கூடாது, நான் யார் என்று அவருக்கு தெரியக்கூடாது. இருட்டில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் இல்லையா? அந்த தூய இதயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? திருடன் யோசித்தான் யோசித்தான், விடிய விடிய யோசித்தான். அதிகாலையில் அவன் முடிவுக்கு வந்தான், இனி நான் திருடுவதை ஹராமாக்கி விட்டேன், திருடமாட்டேன். இப்படி எனக்கு ராத்திரியில இருட்டுல கைய பிடிச்சு கொடுக்கக்கூடிய ரப்பு இருக்கும் போது, இப்படியும் அவன் கொடுப்பான் என்கிற போது நான் தப்பான வழியை தேடிக்கொண்டேனே என்று திருந்தினான். அவன் அன்று முதல் அல்லாஹ்வின் அன்பனாக மாறுகிறான். 2வது சொன்ன செய்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரி, அந்த விபச்சாரியை பொறுத்தவரையில் அவள் 4 காசு பணத்துக்காகவே தன்னுடைய விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத தன்னுடைய வாழ்க்கையை, மானத்தையே இழந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமது தன்மானத்தை இழக்க கூடாது.
நமது பாதுகாக்கப்பட வேண்டிய அங்கங்களை இழந்துவிடக் கூடாது. மிக உயர்வான இதயத்தை யாருக்கும் பறிகொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவள் யோசிக்கிறாள், காசுக்காக தானே போனேன், அந்த காசை அல்லாஹ் இப்படி தருகிறான் என்றால் கேவலமான இழிவான அசிங்கமான ஆபாச வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அவள் யோசித்து முடிவுக்கு வந்தால் இனி நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். மூணாவது, ஸ்ரீதேவி அவர் பணக்காரர், அவருக்கு கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வாங்கும் போது வாங்கிட்டார். அப்புறம் யோசிக்கிறார், இப்படி எல்லாம் மனுஷ உலகத்துல இருக்கக்கூடியவங்க ராத்திரியில இருட்டுல யாருக்கும் தெரியாம காசத்தை கொண்டு போய் கொடுக்கறவங்க இருக்கிறாங்களே, நம்ம காலமெல்லாம் சம்பாதிச்சு சேர்த்து தானே வச்சிருக்கோம், இது வரைக்கும் யாருக்கும் பகிரங்கமா கூட கொடுக்கலையே. நம்ம மனுஷனா அவர் மனுஷனா? நான் மனுஷனா அவர் மனுஷனா? யார் மனிதன்? கொடுக்கும் முள்ள இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையே சேர்த்து சேர்த்து வைத்தேனே, என் மன்னரைக்கு அது வரப்போகிறதா என்று அவரை யோசிக்க வைத்தால் அல்லாஹ் அன்றிலிருந்து கஞ்சனாக வாழ்ந்த கருமையாக வாழ்ந்த அந்த பணக்காரன் கொடைவள்ளலாக மாறினார். நான் சொன்னேன், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்றால் அது ஆழமுள்ளதும் பாடமுள்ளதும். ஆழம் அவ்வளவு பெரிய செய்தி, பாடம் நான் மாறுவதற்கு ஒரு அற்புதமான செய்தி. ஆக இன்று ஜகாத்தினுடைய அருமை தொடருக்குள்ளே இப்படிப்பட்ட செய்திகளும் ஹஜ்ஜும் உம்ராவும் மாணவியின் மதீனா எப்படி மனமானது என்று சொல்வார். எவ்வளவு பெரிய மனமான பூமி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில் நுழைந்தவர் எப்படிப்பட்ட அருள் பெறுகிறார்? காத்தமுன் நபியின் இந்த கொடூரமான நோய்கள் இந்த பூமிக்கு வராது என்றார்கள். மதீனாவினுடைய தூசியும் புழுதியும் நோய்க்கு ஷிஃபா என்றார்கள். பொதுவா அந்த தூசி இருக்கு பாருங்க, பொல்யூஷன் கிளம்பிச்சு மூக்குல ஏறும், அதுலதான் அந்த ஈஸ்னோபுலியா வளர்ந்துடும். ஈஸ்னோபுலியா செல்லு வளர்ந்துச்சுன்னா சளி ஆயிடும், டிபியில கொண்டு விட்டுரும், இருமல் சளி, பின்ன ஆள் இப்படி ஆயிடுவார். ஈஸ்னோபுலியா ரொம்ப இருக்கணும் உடம்புல, எப்படி சுகர் இருக்கணுமோ பாயிண்டோட இருக்கணும். ஈஸ்னோபுலியா இருக்கணும், அது அளவு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல இருக்கணும். அது 5 புள்ளி 6 புள்ளி 7 புள்ளி ஆயிடும். ஆனால் புழுதி வந்தால் ஈஸ்னோபுலியா உருவாயிடும், மூக்க கட்டிட்டு போவாங்க. என் மதீனாவின் புழுதி ஈஸ்னோபுலியாவையே குணமாக்கிவிடும். அது பரக்கத்தான புழுதி. அந்த புழுதி மருத்துவம் நிறைந்த புழுதி என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ், பாக்கியமும் அருளும் நிறைந்த இந்த சபையில் வாசிக்கப்பட்ட பல்வேறு பாகங்களுக்குள்ளே பல செய்திகளை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துவதற்கான ஞாபகத்தை தந்தான். எல்லாம் அல்லாஹ் அருளோடும் அன்போடும் நாம் இங்கே எப்போதும் வருவதற்கும் வாழ்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே சொல்லப்படுகிற இந்த வாழ்க்கை அது என் வாழ்க்கையாக மலர்ந்தால் நான் அருள் பெறுகிறேன், மனம் பெறுகிறேன், நம்மால் மற்றவர்களும் மனம் பெறுவார்கள். அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்தோடு அவன் அன்பையும் கலந்து ஓட விடுவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக கலீஃபாக்கள் உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.